வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ஒரு சம்மு பற்றி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? √8 1/3 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சம்மு எப்படி போடலான்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? √8 1/3 கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள 8 எப்படி எழுதலான்னு பாருங்கள். √8 எப்படி எழுதலாம்? 2/3 எழுதலாம். சரிங்களா? 8 வந்து 2/3 எழுதலாம். 2 × 2 × 2 வந்து 8. சரிங்களா? அப்போ ஹோல் பவர் 1/3 ஈக்குவல் டு இந்த ரூட் எப்படி எழுதலாம்? 2/3 அப்படியே இருக்குது. இந்த ரூட் எப்படி எழுதலாம்னா ஹோல் பவர் 1/2 எழுதலாம். ஹோல் பவர் மேலே என்ன இருக்குது? பவரில் 1/3 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ரூட்டுக்கு பதிலாக 1/2 போட்டிருக்கேன். இங்கே 2/3 அப்படியே இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2³ ஹோல் பவர் 1/2 எப்படி எழுதலான்னா 2/3 இன்ட்டு இங்கே வந்து இன்டூவில் இருக்கிறதா அர்த்தம். 3 × 1/2 எப்படி எழுதலாம்? 3 × 1/2 3/2ன்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் இங்கே என்ன இருக்குது? 1/3 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 3/2 இது என்னது? இன்டூவில் இருக்கிறதா மீனிங். இப்போ 3/2 × 1/3 எப்படி எழுதலாம்னா 2/3/2 × 1/3. சரிங்களா? 2/3/2 × 1/3. அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா இந்த பாருங்கள், இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுமா? 3/2 × 1/3. அப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகி மீது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/1/2 கிடச்சிருக்கு. 2/1/2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2/1/2 √2ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். அதாவது கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா √8 ஹோல் பவர் 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா √2. √2 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். Thank you for watching.